ஒய்ஃப் பற்றி சொல்லணுன்னா, வாழ்க்கையில் வந்து நம்ம யாரை காதலிக்கிறோம், யாரை கல்யாணம் பண்ணுறோங்கிறது இஸ் எவ்ரிதிங். ஒரு பேஷனோ, ஒரு கனவோ, ஒரு வேலையோ நீங்கள் முடிச்சுட்டு அந்த ஒரு பர்சன் கிட்ட தான் போவீங்க. அந்த பர்சன் மட்டும் உங்களை என்கரேஜ் பண்ணுறவங்களா இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள்கிட்ட 5 பைசா, உண்மையாக சொல்கிறேன், 5 பைசா இருக்க தேவையில்ல. யூ வில் ஃபீல் லைக் அ கிங். என்னை கேட்டால் ஒரு வைஃபையும் தாண்டி நான் வந்து பெருமையாக சொல்லுவேன்னா, அது வந்து ஐம் அ பிக்கஸ்ட் ஃபேன் ஆஃப் டைரக்டர் சூரியவரன் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் உங்கள் பார்வையிலேருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு சேஃபாக வீடு திரும்பணும். we are waiting for you. வேலை வந்துடுது, ஓடிட்டே இருக்கோம், நம்ம எதுக்கு ஓடுறோன்னு தெரிய மாட்டேது. வாழ்க்கை அப்படி தானே. நம்மளுக்கு ஒரு கனவு இருக்குது, ஆனால் எதுக்குன்னு உண்மையாக உட்காந்து யோசிச்சு பார்த்தா நம்ம காதலிக்கிற இந்த 2 பேர் கூட அந்த வீட்டில் உட்காந்து இருக்கிறதுக்கு தான் இவ்வளவு கஷ்டமும். ஆனால் அந்த வீட்டில் நம்ம உட்காந்து இருக்கிறது இல்லை, அதுதான். உங்கள் லைஃப்பில் இன்னொரு அழகான விஷயம் நாங்கள் ஸ்க்ரீனில் காட்ட போகிறோம். பாப்பா, how she is special in your life? சொல்லவே தெரியல. உனது சிரிப்பினில் சீதரும் அழகினை பூக்கள் ரசித்தே வாசம் பிறந்ததோ, எனது பிறவியின் அர்த்தம் உணரவே உன்னை எனது வாழ்வில் தந்ததோ. இங்கே தான் நம்ம இன்னும் பெட்டராக இருக்கணும்னு நான் நினைக்கிற ஒரு ஏரியா வந்து இன்னும் அந்த ஃபேமிலி டைம். அந்த என் பொண்ணுக்கு நான் என்ன செஞ்சேன், என் மனைவிக்கு நான் என்ன செஞ்சேன், என் பெற்றோருக்கு நான் என்ன செஞ்சேன், அங்கே தான் நான் இன்னும் பெட்டர் ஆகணும்னு நான் நினைக்கிறது எப்போதுமே. காலம் மாறலாம், ஆனா கல்யாணப்பட்டுனா அது போத்தீஸ் சாமுத்திரிகா பட்டுதான். போத்தீஸ் அழகிய ஜவுளிகளின் ஆலயம். நாங்கள் பார்த்து ரசித்த ஒரு பேர் இப்போ வரைக்குமே வந்து நீங்கள் அண்ட் வந்து ரூபினி மேம். என்னதான் நீங்கள் அடிப்பெண்ணை மட்டும்தான் நான் பண்ணிட்டேனா அப்படின்னு நாங்கள் ஸ்டெக் ஆகிட்டு லைக் அது எங்களுக்கு பேடனாகவுமே இருந்திருக்கு அப்படின்னு சொன்னாலுமே, இப்போ வரைக்கும் எங்கள் ஃபேஸில் யூ கப்புள்ஸ் ஆர் லைக் ட்ரீம் கப்புள்ஸ். இப்படி வாழ்ந்தா அப்படின்ற மாதிரி தான். ஸோ உங்கள் ஒய்ஃப் பற்றி சொல்லணுன்னா, வாழ்க்கையில் வந்து நம்ம யாரை காதலிக்கிறோம், யாரை கல்யாணம் பண்ணுறோங்கிறது இஸ் எவ்ரிதிங். ஓகே, ஏன்னா நீங்கள் ஒரு பேஷனோ, ஒரு கனவோ, ஒரு வேலையோ நீங்கள் முடிச்சுட்டு அந்த ஒரு பர்சன் கிட்ட தான் போவீங்க. அந்த பர்சன் மட்டும் உங்களை என்கரேஜ் பண்ணுறவங்களா இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள்கிட்ட 5 பைசா, உண்மையாக சொல்கிறேன், 5 பைசா இருக்க தேவையில்ல. யூ வில் ஃபீல் லைக் அ கிங். நான் இப்போ தெருவில் இறங்கினாலும் புதுசாக நான் செய்வேன், என்னால் பண்ண முடியும், நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி இருக்கும். ஆனால் அந்த பர்சன் உங்களை நம்பலைன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் வாழ்க்கை. ஸோ எனக்கு அந்த வகையில் நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சேன். நான் வந்து வீட்டிலையே இருக்கிறது கிடையாது. நான் இது கிட்டத்தட்ட முடிக்கும் போது பிள்ளைக்கு 5 வயசு. ரொம்ப குறைவான டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணுறது. எனக்கு ரொம்ப பிடிக்கும், 2 பேரையுமே ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ ஓடலைன்னா எப்போயுமே ஓட முடியாமல் போயிடும். ஸோ ஓடிக்கிட்டு இருக்கோம், அந்த காதல் காட்டுறதுக்கான நேரம் இல்லை. ஆனால் அவங்க புரிஞ்சிக்காமல், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் இவ்வளோ டைம்லாம் ஒதுக்கி இதெல்லாம் நம்ம செய்யவே முடியாது. இது எல்லாத்துக்குமே அவங்க தான் காரணம். எஸ், அவங்க தான் காரணன்றப்ப அவங்களால இங்கே இருக்க முடியல. பட் ஷீ சென்ட் அ ஸ்பெஷல் வீடியோ ஃபார் யூ. Hello everyone, hello baby, I hope you're doing good. Watching everything happening for MTTP has been such an emotional journey for me because MTTP இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கு காரணம் கண்டிப்பாக உங்களோட உழைப்பு மட்டும்தான். எத்தனையோ இரவுகள் வந்து நீங்கள் தூங்காமல் உங்களுடைய கவலைகள், உங்களுடைய கஷ்டத்தை மறந்து இந்த ப்ராஜெக்ட்காக உங்களோட ஹார்ட் அண்ட் சோலை போட்டு நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்க. அதை நான் வந்து கண்ணால் பார்த்துருக்கேன். ஸோ ஐம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. அண்ட் என்னை கேட்டால் ஒரு வைஃபையும் தாண்டி நான் வந்து பெருமையாக சொல்லுவேன்னா, அது வந்து ஐம் அ பிக்கஸ்ட் ஃபேன் ஆஃப் டைரக்டர் சூரியவரன் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் உங்கள் பார்வையிலேருந்து ஒவ்வொரு ப்ராஜெக்டும், ஒவ்வொரு சீனுமே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ யா, அண்ட் தென் thank you for working hard for our family.
our daughter must be really very proud of you. ஏன்னா டெடிக்கேஷன்னா என்ன, ஹார்ட் ஒர்க்னா என்ன அப்படின்னு வந்து அவங்க உங்களை பார்த்து கற்றுக்கிட்டு வளர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ ஷீ மஸ்ட் பி ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ. அண்ட் we are waiting for you. We miss you. We love you so much. எல்லாத்தையும் முடிச்சுட்டு சேஃபாக வீடு திரும்பணும். We are waiting for you. Bye-bye. Thank you for ஓகே, என்னன்னா கண்ணு கலங்குற மாதிரி இருக்கு. I miss them too. வேலை வந்துடுது, ஓடிட்டே இருக்கோம், நம்ம எதுக்கு ஓடுறோன்னு தெரிய மாட்டுது. வாழ்க்கை அப்படி தானே. நம்மளுக்கு ஒரு கனவு இருக்குது, ஆனால் எதுக்குன்னு உண்மையாக உட்காந்து யோசிச்சு பார்த்தா நம்ம காதலிக்கிற அந்த 2 பேர் கூட அந்த வீட்டில் உட்காந்து இருக்கிறதுக்கு தான் இவ்வளவு கஷ்டமும். ஆனால் அந்த வீட்டில் நம்ம உட்காந்து இருக்கிறது இல்லை, அதுதான். ஓகே, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க 2 பேர் கூடயும். 3 பேருமா அழகாக இந்த ஜேர்னி எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணுன்றதுக்கு எங்களோட எல்லாரோட விஷஸ்மே இருக்கும், அந்த பிளெஸிங்ஸுமே இருக்கும்னு நினைக்கிறேன். நாம் அப்படின்ற சீரீஸ் தான் இங்கே இது எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் பாயிண்ட் நினைக்கிறேன் நான் ஆக்சுவலி. ஸோ அந்த நாம் சீரீஸ்க்கான ரெகக்னைசேஷன்ஸ் வந்து இன்னும் ப்ராப்பராக கிடைக்கல அப்படின்ற ஏதாவது வருத்தம் இருக்கா? இல்லை, அப்படி கிடையாது. நாம் 1 அடிப்பெண்ணியாக இருக்கட்டும், அது கிடைச்ச ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும், அந்த டைமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருசு தான். நாம் 2 அது ரிலீஸ் ஆன போது நாம் 2 மூலியமாக தான் நாம் சீரீஸே நெட்ஃப்ளிக்ஸ் போச்சு. ஸோ எது சக்ஸஸ்ங்கிறது ஆல்வேஸ் டிஃபர்ஸ் இல்லையா. நாம் 1 வந்து உண்மையை சொல்லணும்னா வாஸ் ரிஜெக்டட் பை நெட்ஃப்ளிக்ஸ். ஓகே, அப்போது 70 மில்லியன் வியூஸ் இருந்துச்சு. ஆனால் நாம் 2 வந்த பிறகு தான் நாம் 1 சேர்த்து நெட்ஃப்ளிக்ஸில் வாங்கிக்கிட்டாங்க. ஸோ நான் எல்லாத்தையுமே ஒரு சக்ஸஸ்ங்கிறத விட ஒரு பாடமாக பார்க்குறேன். அதில் என்ன நம்ம கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது தான். நடிக்கணும்னு ஆசை இருந்ததில்ல, அந்த டைமில் தமிழ் சினிமாவிலேருந்து ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருந்திருக்கா? ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு வரணுமா அப்படிங்கிறது தான் எல்லா ப்ராஜெக்ட்லையுமே கேள்வி. விட்டுட்டு வர அளவுக்கு ஒரு ரோல் கிடைக்கல, ஸோ எடுத்து செய்யலை. எஸ். ஏதாவது மிஸ் பண்ணிட்டோன்னு இப்போ ஏதாவது ரிக்ரெட் இருக்கா? இல்லை. இப்போ ஏதாவது ஆக்டிங் சான்சஸ் இப்போ ரீசெண்டாக ஏதாவது ஒரு படங்களில் கிடச்சிருக்கா? இல்லை. நான் அப்படியும் ட்ரை பண்ணலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் இப்போ மஸ்ட் த ப்ளே பாய் ஆரம்பிச்சனும் கிட்டத்தட்ட செட் ஆகிட்டேன். ஒரு மாதிரி இங்கே நல்லா இருக்குது. ஐ திங்க் ஐ என்ஜாய் டூயிங் திஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ், நல்ல வாய்ப்பு வந்தால் நம்ம கண்டிப்பாக யோசிக்கலாம். இப்போ அதை பற்றி நான் நினைக்கல. ஓகே, இப்போ மஸ்ட் டேட் த ப்ளே பாய்க்கு ஓவர்வெல்மிங்கான ரெஸ்பான்சஸ் இருக்குது. நீங்களே சொன்னீங்க இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு. அடுத்து எங்களுக்காக என்ன இருக்குது? அது கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நாங்கள் சொல்கிறோம் என்ன இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறோம். முதல்ல நீங்கள்லாம் ஃபினாலே பார்த்துருங்களேன், பார்த்துட்டு சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். சீசன் 2க்கு வாய்ப்பு இருக்கா? அப்போ 300 சீசன் கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம நினச்சா உட்காந்து எழுதலாம். நீங்கள் பார்க்குற வரைக்கும் நம்ம எழுதலாம். பட் தேவையா? அந்த ஒரு புது சீசன் போகும்போது இங்கேருந்து என்ன நடக்க போகுது, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் இது எல்லாமே ஃபினாலேக்கு முன்னாடி இருக்கிற எதிர்பார்ப்புகள். எதுவாக இருந்தாலும் ஃபினாலே பார்த்துட்டு அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சுட்டு ஒரு விஷயம் மக்கள் கேட்பாங்களே, நாங்கள் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறோம். ஸோ அது என்னங்கிறத பார்த்துட்டு சீசன் 2 இருக்கா அப்படிங்கிறது நம்ம யோசிக்கலாம். எஸ். ஃபைனல் கொஷின், மஸ்ட் டேட் த ப்ளே பாய் அப்படின்ற டைட்டில் வச்சு இது பயங்கரமாக பூம் ஆகி ரீல்ஸ்லலாம் ட்ரோலாகவும் சரி நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தோம். ஆனால் இப்போ எல்லாரும் இது மஸ்ட் டேட் த ப்ளே பாய் இல்லைடா, மஸ்ட் டேட் த ப்ளே கேர்ள்ரா அப்படின்னு சொல்லும் போது வாட்ஸ் யுவர் ரெஸ்பான்ஸ்? என் ரெஸ்பான்ஸ் என்னென்னா, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு சொன்னோம். அதை நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டை எழுதி முடிச்சுட்டு இந்த 12வது எபிசோட் முடிச்சுட்டு மச்சான் எல்லாம் வாங்கடா இங்கே பாரு மஸ்ட் டேட் த ப்ளே பாய் இல்லைடா, இது மஸ்ட் டேட் த ப்ளே கேர்ள், என்னடா நடக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு கலாய்ச்சது நாங்கள் தான். யூசி என்ன இந்த கதையை பொறுத்தவரை எனக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ்னால் இதான் முதல் முறை வந்து நான் இன்னொருத்தவங்க கதையை எடுத்து நான் டைரக்ட் பண்ணுறேன். ஓகே, எல்லாருக்குமே தெரியும் எந்த மாதிரி டாபிக்ஸ் எடுத்தால் சில விஷயங்கள் பெட்டராக ஓடும், நல்ல ஒரு வியூவர்ஷிப் கிடைக்கும் அப்படின்னு எனக்கும் தெரியும். ஆனால் அது நேச்சுரலி நான் எழுதும் போது என் கதைகள் அப்படி இருக்காது. இன்னார் கூட இருக்காங்க, அது இன்னார் தடுத்தாங்க, அதுக்கு நடுவில் இன்னார் வந்தாங்க, அப்படி நான் யூஸ்வலி எழுத மாட்டேன். அண்ட் இந்த கதையில் அது நேச்சுரலி இருந்தது எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் அப்படிங்கிறத நினைக்கிறேன். யூசி
நல்லா இருக்குது, ஜெயின் தாரா நல்லா இருக்காங்க, நல்லா நடிக்கிறாங்க, அந்த காதல் நல்லா இருக்குன்னா மட்டும் இந்த ட்ராமா பெருசாக போயிருக்காது. எப்போ நீங்கள்லாம் குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரை ஆரம்பிச்சிங்களோ, நெகட்டிவிட்டி ஆல்வேஸ் ஸ்ப்ரெட்ஸில் ஃபாஸ்டர் தென் பாசிட்டிவிட்டி இல்லையா? அப்போது தான் எல்லாருமே கலாய்க்கலாம். சரி, இவனை காதலிக்கிறான், இவனை காதலிக்கிறான், அவனை காதலிக்கிறான், இந்த மாதிரி ஒரு இந்த கண்டென்ட் நம்மளுக்கு போட்டால் ரன் ஆகுது. அதுக்காக பார்க்காம கூட நிறைய பேர் போட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஃபீல். அது இட்ஸ் நைஸ்ல, எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் இட், நம்ம சும்மா போடுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதான் என்ன கேட்டிருந்தீங்கன்னா நான் இது செஞ்சுருக்க மாட்டேன். பட் இது இன்னொருத்தவங்களோட கதை அப்படிங்கிற போது எனக்கே இதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருந்துச்சு. எனக்கு தெரியும் இது எழுதும் போது மாட்டணும் அப்படின்னு சொல்லி. ஸோ யா, இட் வாஸ் எக்ஸைட்டிங். அது இன்னொருத்தவங்களோட கதை, அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம உயிர் கொடுத்துருக்கோம் எல்லா வகையிலையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எஸ், நாங்களும் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் ஃபினாலே எபிசோடுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதுவும் அவங்களோட கதை தான். கதை புக்கு படித்தவங்களுக்குலாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ். ஓகே சார், இப்போ நீங்கள் டிரெக்டர் தான் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டீங்க. யாரை டிரெக்ட் பண்ணணும்னு ஆசை இருக்குது? இப்போ டிரெக்ட் பண்ணிங்கன்னா யார் ஹீரோ, யார் ஹீரோயின்? ஐயோ, அப்படி இல்லை. எனக்கு நீங்கள் திருப்பி கொடுத்தீங்கனாலுமே முசாமில், மழை, தாரா, கங்கா, ரிவர் இவங்க கூட திருப்பி ஒர்க் பண்ணணுன்னா கூட நான் ஒர்க் பண்ணுவேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, வி ஆர் அ டீம். நம்ம டீமாக செய்யும் போது ஒரு ஒர்க் எப்போதுமே பெஸ்ட்டாக வந்துடும். ஜகன் இருக்கான், தம்பி இங்கேருந்து இங்கே குதிச்சிடலாமா அப்படின்னு. ஆனால் அங்கேருந்து குதிக்கவா அப்படிமா? இல்லைப்பா, இங்கேருந்து குதிச்சாலே போதும். ஷுவரா? ஷுவர் அந்த மாதிரி. புரியுது நான் என்ன சொல்கிறேன். ஸோ ஒரு எனக்கு இது வேணும்னு நினைக்கிறேன். நம்ம இப்படி அது நம்மளுக்கு பெஸ்ட்டாக வந்துடும்ல. நம்மளுக்கு ஒன்றுமே வராது நான் கூட இவங்க அதை பெஸ்ட்டாக ஆக்கிடுவாங்கள்ல, நம்மளை ரொம்ப நம்புகிறாங்கல்ல. அவங்க நம்மளை நம்பும் போது நம்மளை நம்பிடுவோம். முடியும் தான் போல், பார்த்துக்கலாம் தான் போல். ஐ திங்க் எனக்கு என்னென்னா அந்த மாதிரி டீம் கூட வேலை செய்யணும். இட் டசன்ட் மேட்டர் ஹூஸ் த ஆக்டர், இட் டசன்ட் மேட்டர் ஹூஸ் த ஆக்ட்ரஸ். வாங்க சேர்ந்து செய்யலாம், எல்லாரும் ஒரு டீமாக செய்யலாம். தென் வி கிவ், என்ன நம்மளால் முடியுதோ பெஸ்ட்டாக கொடுப்போம். அவுட்புட் என்ன வருதோ பார்த்துக்கலாம். ரொம்ப அழகாக சொன்னீங்க இந்த ஒரு விஷயத்த. உங்கள் லைஃப்பில் இன்னொரு அழகான விஷயம் நாங்கள் ஸ்க்ரீனில் காட்ட போகிறோம். பாப்பா, ஹவுஸ் ஷீ இஸ் ஸ்பெஷல் இன் யுவர் லைஃப். இதை நான் கேட்க முடியாது. அப்பாவுக்கு எப்போவுமே மகள்கள் ரொம்ப ஸ்பெஷல் தான். பட் சொல்லவே தெரியல. எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பாப்பாவை ஃபர்ஸ்ட் டைம் கையில் வாங்குற அந்த மொமெண்ட் எல்லாமே பியூட்டிஃபுல் தான். நான் அவங்கக்கிட்ட எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண பார்ப்பேன். நான் இந்தியாவுக்கு வரதுக்கு முன்னாடி கூட சொன்னேன், அப்பா பார்ப்பீங்களா இந்த முசான்னெல்லாம் வருவாங்களே, தாராக்கெல்லாம் வருவாங்களே, இன்னும் ட்ராமா செஞ்சோம்ல, இந்த ட்ராமா பெரிய ஹிட்டுமா, அதுக்கு புரியாது. பட் நாங்களாம் போகிறோம், என்ன மாதிரி வரவேற்புலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. அப்பா போயிட்டு வரேன், அப்பா will மிஸ் யூ. ஒரு 20 நாள் போகிறேன். முன்னாடி போகும்போது தெரியாது, நாள் கணக்கு தெரியாது. ஸோ ஷூட்டிங்லாம் ஜாலியாக போயிட்டு வந்துட்டேன். 6 மாதம் ஜாலியாக இல்லை, பட் போயிட்டு வந்துட்டேன். இப்போ அவங்களுக்கு கணக்கு தெரியுது, 20 நாளுங்கிறது தெரியுதா. அப்போ அவங்க சொல்கிறாங்க 20 நாள் ரொம்ப லெங்க்த்தாக இருக்க, அப்போ யார் விளாடுவா, நீங்கள் வந்துட்டிங்கன்னா விளாட்லாம்ல அப்படிங்கிறது. அதுதான் என்னை பொறுத்தவரை இங்கே தான் நம்ம இன்னும் பெட்டராக இருக்கணும்னு நான் நினைக்கிற ஒரு ஏரியா இன்னும் அந்த ஃபேமிலி டைம். இந்த என் பொண்ணுக்கு நான் என்ன செஞ்சேன், என் மனைவிக்கு நான் என்ன செஞ்சேன், என் பெற்றோருக்கு நான் என்ன செஞ்சேன், அங்கே தான் நான் இன்னும் பெட்டராக ஆகணும்னு நான் நினைக்கிறது எப்போதுமே. ஸோ அவங்கள பற்றி எது கேட்டாலுமே நான் ரொம்ப இமோஷ்னலாக ஆயிடுவேன். ஏன்னா மற்ற வெற்றிக்கு நம்ம கொடுக்குற வேலை தான் இவங்க கூட இருக்கிற அந்த நேரம்னு நான் நினைக்கிறேன். எஸ். பாப்பாக்காக 2 லைன். பாப்பாக்காகனா அடிப்பேனே தான் திருப்பி பாடணும். உனது சிரிப்பினில் சீதரும் அழகினை பூக்கள் ரசித்தே வாசம் பிறந்ததோ, எனது பிறவியின் அர்த்தம் உணரவே உன்னை எனது வாழ்வில் தந்ததோ, இருவர் வாழும் உலகிலே உன்னை அணைத்துக் கொள்வேன் உயிரிலே, இரவில் தேயும் நிலவிலே நாம் சேர்ந்து வாழ்வோம் அருகிலே, அடி உன்னோடு வாழும் ஒவ்வொரு நாளும் இறகை போல பறக்க
ஒரு முறை பிறக்கிறேன். ஷீஸ் வெரி லக்கி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூ ஆர் ஆல்வேஸ் அ ஸ்பெஷல் பர்சன் இன் மை லைஃப். நான் சொன்ன மாதிரி ஸ்கூல் டேஸில் நான் ஒரு மெமரி மட்டும் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் அடிப்பேனே சாங் ஸ்கூல் டைமில் கேட்டதில்லை. ஃபோன்லாம் அப்போ வந்து இல்லை. யூடியூப் ஐ எம் நாட் அவேர் ஆஃப் இட். அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஃபோன்ஸ் அலௌடு இல்லை, எதுவுமே அலௌடு இல்லை. சும்மா ரேண்டமாக ஒரு நாள் லோக்கல் டிவியில் ஓடும்ல சேனல்ஸ், அப்போ வந்து அடிப்பேனே சாங்கோட அந்த மிட்லைன் ஓடிட்டுருக்கு. நான் என்னமோ பண்ணிகிட்ருக்கேன், டக்குன்னு திரும்பி ஐ ஸ்டாண்ட். நான் அதையே பார்த்துட்ருக்கேன், அந்த பாட்டையே கேட்டுட்ருக்கேன். என்ன ஏஜ் இருக்குது எனக்கு, ஸ்கூலு என்ன எமோஷன்ஸ் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். பட் அதுக்கப்புறம் என் கையில் ஒரு ஃபோன் வரும்ல ஃபர்ஸ்ட் டைம், இன் அ லூப் மோட், அடிப்பெண்ணே உசுரையே தொலைச்சேன், இந்த மாதிரி சாங்ஸ் மட்டும் இட் வில் பி ஆன் அ லூப் மோட் ஆன் மை ஃபோன். எனக்கே திவ்யா என்ன பண்ணுற, எதுக்கு இவ்வளோ அடிக்ட் ஆகுற இந்த சாங்ஸ்க்கு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு சைல்ட்ஹுட் மெமரி இருக்கும் இந்த சாங்ஸ்னால. என்ன தான் அடிப்பெண்ணே அடிப்பெண்ணேன்னு சொன்னாலுமே அடிப்பெண்ணே உங்களோடது இல்லை, இட்ஸ் ஆஸ். தேங்க்யூ. 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 அதை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஐ திங்க் திட்ஸ் த பெஸ்ட் திங் ஐவ் ஹர்ட் இன் அ வெரி வெரி லாங் டைம். நான் ஒத்துக்கிறேன், அடிப்பெண்ணே என்னோடது இல்லை, உங்களுடையது தான். இதுதான் உண்மை. எஸ். காலம் மாறலாம், ஆனா கல்யாணப்பட்டுனா அது போத்தீஸ் சாமுத்திரிகா பட்டுதான். போத்தீஸ் அழகிய ஜவுளிகளின் ஆலயம்.